the path of righteousness demands your strength. Your victory is assured. பகவத்கீதை 100 உபதேசங்கள் 100 போதனைகள். ஸ்ரீ பகவத்கீதையின் போதனைகள். 100 போதனைகளின் போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீர்வு கிடைக்கும். ஸ்ரீ பகவத்கீதையின் முதல் போதனை. வாழ்க்கையில் பகவத்கீதையை படிப்பவர்கள் உண்மையை உணர்வார்கள். யாரையும் உண்மையான துணையாக நினைக்க வேண்டாம். கலியுகத்தில் மனிதர்கள் ஆபத்தானவர்களாக ஆக்கிவிட்டார்கள். இங்கு எல்லோரும் பாசம் காட்டும் நாடகம் மட்டுமே செய்கிறார்கள். நீங்கள் நல்லது செய்யும் இடமெல்லாம் காயம் உண்டாகும். யாரும் உங்களுக்காக நன்மை செய்ய வரவில்லை. உங்களை பயன்படுத்தி தங்கள் லாபத்தை பெறவே விரும்புகின்றனர். உங்களிடம் லாபமில்லாதவர்கள் உங்களை பற்றி கவலை இருக்காது. உங்களுடனே பேச மாட்டார்கள். நீயும் சொந்தம் என்று எண்ணி உறவு வளர்க்க வேண்டாம். நீங்கள் அன்பு காட்டினாலே உங்களை பயன்படுத்த தொடங்கி விடுவார். உலகத்தை எவ்வளவு ஆழமாக அறிந்து கொள்கிறார்களோ தனியாக வாழ விரும்புவார்கள். இதன் அர்த்தம் பிறரிடம் மகிழ்ச்சியை தேடுவது நிறுத்த வேண்டியதுதான். பிறரிடம் விசுவாசமான அன்பு தேடுவதை விட்டுவிடுங்கள். நீங்கள் மக்களிடம் உணர்ச்சி பிணையாமல் பழக கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கும் பிறருக்கும் காயம் ஏற்படாத அளவிலேயே அந்த அளவிலேயே பார்த்து பழகுங்கள். ஸ்ரீ பகவத்கீதையின் 2வது போதனையில் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எப்போதும் உங்கள் வெற்றியிலும் மகிழ்ச்சியிலும் சந்தோஷப்படுவது இல்லை. ஏனென்றால் திருதராஷ்டிரன் துரியோதனுடைய அப்பா. பாண்டவர்களுக்கு அநீதியும் துயரம் மட்டுமே கிடைத்தது. திருதராஷ்டிரன் துரியோதனனுக்கு அப்பா, பாண்டவர்களுக்கும் அப்பா, பெரியப்பா. ஆனால் அவர்களுக்கு பெரியப்பாவாகிய திருதராஷ்டிரன் தன் மகன் துரியோதனன் மேலுள்ள பாசத்தால் அநீதி துயரம் மட்டுமே கிடைத்தது. தர்மன் துரியோதனை சகோதரனாக சகித்து கொண்டான். ஆனால் அவன் துரியோதனன் உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவன் கொடுக்கவில்லை. தன் அண்ணியான திரௌபதியை சபையில் அவமானப்படுத்தினான், ஆடையில்லாமல். வீட்டில் இருந்த உறவுகள் வெளியில் இல்லை. இப்போது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கதை இது. உறவுகளில் சிக்கி வாழ்நாள் பூரா துயரப்படும் நிலை நடந்துள்ளது. அதிக உறவுகளை பேணுபவரையே அனைவரும் முட்டாளாக நினைக்கிறார்கள். அதிகமாக திட்டுதலும் பழித்தலும் அவர் மேலேயே வரும். அவரையே அதிகம் பயன்படுத்தி கொள்வார்கள். தம்பிகளை தன் மனைவியை அவமானப்படுத்தி முயன்றனர். வீட்டில் இருந்த உறவினரே. அவர்கள் வெளியில் வந்த உறவு கிடையாது. ஆகவே உறவுகளுக்காக வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம். ஸ்ரீ பகவத்கீதையின் போதனைகள் 3. கலியுகத்தில் எல்லா உறவுகளும் வெறும் தோற்றம் மட்டுமே, சுயநலத்திற்காக மட்டுமே இருக்கும். தோற்றத்தை பற்றி நம்பினால் உங்களை காயப்படுத்துவதற்கும் குத்துவதற்கும் தயாராகி விடுவார்கள். நேர்மை பாசம் காட்டுபவரா விலகி இருங்கள். இன்றைய காலத்தில் யாரையும் சீக்கிரம் நம்பக்கூடாது. உதவியை செய்து காட்டினால் பரவாயில்லை. வார்த்தை ஜாலம் பேசுபவர்களை நம்ப வேண்டாம். ஆதலால் எல்லா உறவுகளையும் வெறு தோற்றம் மட்டுமே, சுயநலத்திற்கு மட்டுமாகவே வாழ்கிறார்கள். அதனால் தோட்டத்தை பற்றி கவலைப்படாமல் நேர்மை பாசத்தை காட்டினால்
நம்மளை காயப்படுத்துவதற்கும் அவர்கள் தயாராகி விடுகிறார்கள். ஆதலால் இன்றைய காலத்தில் யாரையும் சீக்கிரம் நம்பக்கூடாது. வார்த்தை ஜாலம் பேசவர்களை நம்பவே கூடாது. ஸ்ரீ கிருஷ்ண போதனை 4. உங்களிடம் யாராவது தவறாக நடந்து கொண்டால் பொறுத்து கொள்ள வேண்டாம். தொடக்கத்திலே அதை தடுக்க வேண்டும். நீங்கள் சகித்து விட்டால் மீண்டும் மீண்டும் செய்வார்கள். நீங்கள் உண்மையை கூறினால் பலவீனமானவர்கள் மோசமானவன் என்று நினைப்பார்கள். உலகம் மாறிவிட்டது. அதிகம் நல்லவராக இருக்க முயன்றால் மக்கள் உங்களை மிதித்து விடுவார்கள். யாராவது தவறாக உங்களிடம் நடந்து கொண்டால் அதையும் பொறுத்து கொள்ளாமல் விலகி விடுங்கள். ஸ்ரீ பகவத்கீதையின் போதனைகள் 5. உங்களை ஏமாற்றியவர் இழப்பீடு செய்தால் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு தரக்கூடாது. அவர் எவ்வளவு மாறிவிட்டாலும் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மன்னிப்பது நல்லது. மன்னித்து ஏற்றுக்கொள்வது, மன்னித்து மறுவாய்ப்பு கொடுப்பது வெவ்வேறானவை. உங்களுக்கு அறிந்த துன்பம் கொடுத்தவருக்கு இன்னொரு வாய்ப்பு தராதீர்கள். ஒருவர் தவறு செய்தால் மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே மன்னிப்பை வைத்து அவருக்கு மறுவாய்ப்பு கொடுப்பது தவறானவை. உங்களுக்கு அறிந்தே துன்பம் கொடுத்தவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க தவறாதீர்கள். இன்னொரு வாய்ப்பு கொடுக்கவே கொடுக்காதீர்கள். ஸ்ரீ பகவத்கீதையின் 6வது போதனை. இன்றைய காலத்தில் உங்களை சொந்தம் என்று சொல்லுவரை நம்பக்கூடாது. மனதை மக்களால் நிரப்பக்கூடாது. மக்களால் மனத்தை நிரப்பிக் கொண்டிருப்பவரை உங்களுக்குள் எப்போதும் வெற்றிடம் இருக்க வேண்டும். யாரும் என்றும் இருப்பது இல்லை. உங்களுடன் யாரும் இருக்கப் போவதும் இல்லை. உங்கள் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள். மகிழ்ச்சிக்கு காரணமானவர், மதிப்பளித்தவர் இன்று இல்லாமல் இருக்கலாம். பாரத போரில் அர்ஜுனன் கொல்வது, போராடுவது சொந்த பாசத்தை வெல்ல வேண்டும். பதவி, மனைவி, பீமனுக்கு விஷம் கொடுத்து துரியோதனன் கொல்ல முயற்சி செய்தல், 13 ஆண்டு சிறைவாசம். பிச்சைக்காரனை போல சொந்தக்காரர்களே நடத்தினார்கள் மகாபாரதத்தில். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உள்ள மகாபாரதம். இதனால் நம்பி உயிரிடும் காரணங்களும் உண்டு. ஆகவே துயரத்திற்கு காரணம் மனிதர்களேதான். உலகத்தில் சொந்த பாசத்தில் மோகத்தில் இணைத்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ள வேண்டாம். வாழ்க்கையில் இயக்கத்தை எதை விரும்பினாலும், எது நடந்தாலும் வாழ்க்கையில் நல்ல இயக்கத்தை அடைய எதை விரும்பினாலும் போராடி வாங்க வேண்டும். அடைய முயற்சி செய்ய வேண்டும். அடைய முயற்சி செய்யவில்லை என்றால் அழுது புலம்பக்கூடாது. இழந்த போது வருந்தவும் கூடாது. உங்கள் வாழ்க்கை உங்களுடையது. உங்களுக்கு எது வேண்டும் என்றாலும் போராட வேண்டும். மக்கள் எப்போதும் குறை சொல்லுவார்கள். வாழ்க்கையில் கெட்டுப்போவதை சூழ்நிலையில் எதையும் போராடி முடியவில்லை. ஆனால் சூழ்நிலையும் மனிதரையும் குறை சொல்ல வேண்டாம். நீங்கள் விரும்பியபடி பெறவில்லை என்றால் முழு பொறுப்பும் உங்களுடையதுதான், யாருடையதும் இல்லை. அதற்கு தகுதி உங்களுக்கென உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்காக உழைப்பதை நிறுத்தக்கூடாது. ஆதலால் நமக்கு என்ன தவறு நடந்தாலும், நம் வாழ்க்கையில் கெட்டுப்போகும் சூழ்நிலை வந்தாலும், அந்த சூழ்நிலை காரணம் நம்ம வாழ்க்கையை, நம்ம சூழ்நிலையை காரணமே ஒழிய மற்றவர்கள் காரணம் கிடையாது. அதனால் போராடி முயற்சி பெற்று நம் வாழ்க்கையை மாற்ற முயற்சி பெற வேண்டும், முயற்சி கொள்ளல் வேண்டும். அதற்கான உழைப்பதை நிறுத்தக்கூடாது.